அந்த நிகழ்ச்சியில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இவ்வளவு தைரியமாக அவங்களால இதை இப்படி ஒரு பொது மேடையில் செய்ய முடியுது? இப்படிப்பட்ட ஆட்களை மக்கள் எப்படி இன்னும் ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்காங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புது. நேற்று நடந்த எபிசோட நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இந்த வீணா போன கமருதீனும் இந்த வீணா போன பார்வும். நான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஷோ பாக்குறேன். கமருதீனும் பார்வும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை வந்துட்டு கார்ல எட்டி விட்டு வெளியே அனுப்புறாங்க. இன்னைக்கு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு தைரியம் வந்திருக்காது, ஒருத்தவங்க இப்படி தள்ளி விட்டுட்டு சில்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு எப்போதும் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களுடைய பெரியவங்க, குழந்தைங்க, இளைஞர்கள்னு எல்லார்கிட்டையும் போய் சேருகிற ஒரு பெரிய வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சியில நம்ம இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பொறுப்போடு இருக்கணும், எவ்வளவு நாகரிகமா இருக்கணும், எவ்வளவு தெளிவா இருக்கணும், எவ்வளவு சமூக அக்கறையோடு இருக்கணுங்கிற எல்லாமே எங்களுக்கு இருந்ததா நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இவ்வளவு தைரியமா அவங்களால இதை இப்படி ஒரு பொது மேடையில செய்ய முடியுது? இப்படிப்பட்ட ஆட்களை மக்கள் எப்படி இன்னும் ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்காங்கிற கேள்வியெல்லாம் எழும்புது. கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் நேற்று செஞ்சதை எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அந்த கருத்துக்கு எல்லாரும் ஒத்தி செய்கிறோம்னாலும் ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ எங்கள் சீசனில் நாங்கள் கில்லர் காயின்கிற ஒரு கேம் விளையாண்டோம். அந்த விளையாட்டில் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் முருகதரமாக நடந்துக்கிட்டோம். அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரு பெரிய பாடம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நான் போகிற பள்ளி கல்லூரிகள் புத்தகத்தில் உள்ள மேடைகளில் இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு டாஸ்க் எதுக்காக வைக்கிறோம்னு விஜய் சேதுபதி சார் கேட்டார். நாங்கள் சொன்னோம் ஜெயிக்கிறதுக்காகனே, ஜெயிக்கிற வெறியில தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு டாஸ்க் வைக்கிறது நீ ஜெயிக்கிறதுக்காக கிடையாது, அது நீ எப்படி அணுகுறங்கிறத பார்க்கறதுக்காக. ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மனிதனுடைய முழு தன்மையும் குணமும் வெளியே வருது. ஒருவேளை பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதா இருந்தா அது அவங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்கிறதுக்கானதா இருக்கக்கூடாது. அது அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாங்க, தப்பான விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா ஒருபோது தப்புன்னு கடைசி வரைக்கும் உணராம இருந்தாங்கிறது தான் காரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். பொதுவெளியில நம்ம எப்படியாக நடந்துக்கிட்டா அதன் விளைவுகள் என்னவா இருக்குங்கிறத எல்லாரும் இதன் மூலியமா கத்துக்கிட்டோம், தொடர்ந்து கத்துக்குவோம். ஹாய் மக்களே, என்னடா பேய் மாதிரி வீடியோ போறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாளா ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு என்னோட ஆவங்க உண்மையிலே தாங்கவே இல்லை. ஏன்னா பிக் பாஸை பத்தி தான் பேச போறேன். நேத்து நடந்த எபிசோட நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இந்த வீணா போன கமருதீனும் இந்த வீணா போன பார்வும் செம்ம காண்டாகுது மக்களே. எனக்கு அவ்வளவு ஒரு கோவம் வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சாண்டா என்ன இது பண்ணாலும் இருக்கட்டும், அவங்க என்னென்ன வார்த்தை கேட்பேன். உண்மையிலே நீ வீணா போன காமுதாண்டா நீ. எனக்கு செம்ம காண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு கோவம், அவ்வளவு ஆத்திரம் வருது. தயவு செய்து நீ உள்ள மட்டும் அனுப்புனா 2 பேரையும் தரத்தரன்னு இழுத்துட்டு கூட வந்துருவேன். எனக்கு அவ்வளவு காண்டு. எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விடுறா. நீ ஒரு பொண்ணு தானே, எவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுல இருந்துகிட்டு. எங்க சீசன்ல எல்லா சீசன் லவ் பண்ணாங்க, உங்களை மாதிரி கன்றாவதியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பைத்தியங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை பிடிச்சா அப்படி தள்ளி விடுறீங்க. வீட்டுல உள்ளவெல்லாம் பேசுறான் அந்த நாதேரி பையன். நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். எனக்கு செம்ம காண்டாகுது. என் அறிவுகிட்ட முண்டம் எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமாடா உன்னைய முண்ட பையனை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. எங்க சும்மா அவங்க எழுதியிருக்கேன், உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. நான் அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு கேவலமான புத்திங்க. அப்படிலாம் ஏற முடியாதுங்க, அதெல்லாம் ஏறக்கூடாது, அது தப்பு. நான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஷோ பாக்குறேன். கமருதீனும் பார்வும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை வந்துட்டு கார்ல எட்டி விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஏங்க எனக்கும் சாண்ட்ராக்கா கூட சண்டை இருந்துச்சு, எனக்கு அதே சாண்ட்ராக்கா கூட நிறைய சண்டை வந்திருக்கு. நான் என்ன அவங்க அடிச்சனா இல்ல தட்டி விட்டனா இல்ல என்ன பண்ணா? ஏங்க இட்ஸ் எ கேம். அது என்ன இட்ஸ் எ கேம். கேமா பார்த்தா அவங்க காம்படிட்டிவா அவன் பண்றாங்களா? காம்படிட்டிவா நீ ஒண்ணு கொடு. அதை விட்டு பிசிக்கலா தள்ளனா இப்போ வந்துட்டு கமருதீன் வந்துட்டு சாண்ட்ராக்கா வந்துட்டு எட்டி விட்டுருக்கான். கமருதீன் எட்டி விடும் போது பக்கத்துல இருக்க விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு அவன் எட்டி விட முடியுமா? விக்கல் சைஸுக்கு அவன் ஈஸியா தூக்கி போட்டுருவான் கமருதீனை. இல்ல சபரி கிட்ட எட்டி விட முடியாது. வினோதனா கிட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு பிசிக்கலா ஈஸியா தள்ளி விட்டுலாம். இவங்க எல்லாரையுமே பண்ணாங்க, சாண்ட்ராக்காவை பண்ணாங்கன்னா இது ரொம்ப தப்பு. இட்ஸ் எ கேம். அது என்ன இட்ஸ் எ கேம். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ வந்துட்டு உலகத்துல வந்துட்டு எத்தனையோ தமிழ் மக்கள் நான் அந்த ஷோக்குள்ள போக முடியாதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கும் போது ஒரு 24 பேரை உள்ள அமைச்சிருக்காங்கன்னா அந்த 24 பேர் மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. சரியா? மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு உன் வன்மத்தை உள்ள காட்டுறது, நீ இப்படிதான் காமிச்சு சண்டை போறது, கத்துறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா இது கேம் கிடையாதுங்க. இது கேமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் அ சீப் பாப்புலாரிட்டி.
ஸோ எனக்கு பாப்புலரா இருக்கும், ஆனால் சீப் பாப்புலாரிட்டி கூட எனக்கு ஓகே அப்படின்றதுக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி ராங். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே பார்த்து பண்ணணும். எனக்கு வந்துட்டு நேற்று வினோத் அண்ணா வந்துட்டு பேசியிருக்கும் போது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எஃப்ஜே கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு. வினோத் என்ன மிஸ் பண்றாருன்னா நானும் பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் உள்ள இருந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த கேமே நான் வந்துட்டு வேற மாதிரி மாத்திருப்பேன். யார் இப்போ சாண்ட்ராவை வந்து பாருவும் கமருதீனும் வெளியே தள்ளி விட்டாங்கன்னா என் கேம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் கீழே இறங்கி இழுத்து போட்டிருப்பேன். சபரி வினோத்தனா இவங்க எல்லாம் சாண்ட்ராவை கூட்டு போற டைம்ல நானும் கீழே இறங்கி அவங்க 2 பேரும் இழுத்து போட்டுருவேன். என்ன கேம் ஆடிக்கலாம். ஏன்னா கேமா ஆடாம நீங்க வந்துட்டு பிசிக்கலா போய் சண்டை போறீங்கன்னா அப்போ சண்டை போட நானும் ரெடிங்க. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே சண்டை போட தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஃபைட், திஸ் இஸ் த பிளேஸ் டு பிளே யோர் கேம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ மக்கள் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்டர்டெயின் ஆகுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாரை சூஸ் பண்ண யாரை உள்ள வைக்கணும்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வினோத்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு பாடிட்டு ரேப் பண்ணிட்டு கானா பாடிட்டு அவர் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு நல்லா என்டர்டெயின் பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவாரு. விக்கல்ஸ் இருந்தானா அவன் வந்துட்டு ஃபுல்லா காமெடி அது இதுன்னு கிரியேட்டிவா அவன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சபரி கிரியேட்டிவா பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவான். ஸோ நல்லா கவுண்டர்ஸ் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு ஓட் பண்ணி நீங்க இவங்களை பண்ணுங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லாவே உங்களுக்கு தெரியும் யாரை பண்ணணும், யாரை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஆட்களை உள்ள வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் யுவர் பாய் எஃப்ஜே. ஸோ வந்து நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், எல்லோரும் நான் பார்வதி கமருதீனை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறீங்க. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் சாண்ட்ராக்கு நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, இன்னைக்கு பார்வதி கமருதீன் இப்படி நடந்துக்கிறாங்க, கமருதீன் தப்பாக பேசுகிறாரு, பார்வதி வந்து பேடாக பேசுகிறாங்க, சாண்ட்ரா வந்து லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வீட்டில் பேசக்கூடாதுன்ட்டு இந்த கண்டெஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்வதிக்கோ கமருதீனுக்கோ ஒரு தைரியம் வந்திருக்காது. ஒருத்தவங்களை இப்படி தள்ளி விட்டுட்டு சில்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் கேம் தான் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணது எவிக்டான எக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் இன்க்ளூடிங் நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாஸ்க் டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்லேருந்து கடைசி இப்போ விளையாடுற டாஸ்க் வரைக்கும் பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபன்னாக விளையாடுங்கன்ட்டு ஒரு பாட்டு போட்டு விளையாடுற டாஸ்க்கை கூட காலில் அடிபட்டுக்கிட்டு, ஒரு தொப்பி எடுக்கிற டாஸ்கில் மண்டையில் அடிபட்டு, காலில் அடிபட்டு, கையில் அடிபட்டு, அவ்வளோ பிளட்ஸ் வந்து ஒருத்தவருக்குலாம் இங்கே ஹார்ட்கிட்ட இதை நெஞ்சுக்கிட்ட அடிபட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் அவருக்கு அவ்வளோ பெயின் இருந்து, ஒருத்தவங்களுக்கு காலில் அடிபட்டு, ஒருத்தவங்களுக்கு நெகமே பெய்ந்துட்டு போயிட்டு, ஒருத்தவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு மண்டையில் வீங்கி போய் இவ்வளோ அக்ரெஷன்ஸ். ஏன் இப்படி விளையாடுறீங்க, ஒருத்தவங்கள சேர்ந்து ஏன் 8 பேர் பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணால் இந்த கேம் இப்படி தான் விளையாடணும், உனக்கு விளையாடணும்னா விளையாடலைன்னா போ அப்படின்ட்டு நார்மலைஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்க அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பேசினா நார்மலைஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஒரு 5 பேர் நின்று கொஷின் கேட்குறாங்களே கண்டெஸ்டன்ஸ் உள்ள. இதே ரொம்ப லாங் பேக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கொஷின் ஒருத்தவங்க கேட்கும்போது அது பெருசாக பேசப்படாது, அது அப்படியே அமுங்கி போயிடும். அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒருத்தவங்களை பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி தள்ளி விடுறதுக்கோ, இந்த மாதிரி தப்பாக பேசுகிறதுக்கோ, அவ்வளோ அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கோ ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இப்படிலாம் பண்ணுறதுக்கோ யோசிச்சிருப்பாங்க. இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போதே இது இப்படி கிடையாதுன்னு ஒரு 10 பேர் நின்று அந்த ஒரு ஆளுக்கு அகேன்ஸ்டாக என்ன பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இவ்வளோ தைரியம் வந்திருக்குமா, இது பண்ணிட்டு நம்ம சில்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது அந்த 5 கண்டெஸ்டன்ஸ் நின்று இது தப்புன்னு சொல்கிறவங்களாம் ஒரு டைமில் அவங்களும் அந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணை இப்படி பண்ணலாமான்னா பொண்ணு பையன் கிடையாது, எல்லாரும் அக்ரெஷன் டு த கோர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைமுக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த கேம் இப்படி தான் விளையாடணும், இந்த கேம் அக்ரெசிவாக தான் விளையாடணும், இது இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேணான்னும் போது ஐயோ இந்த கேமை சாஃப்டாக விளையாடணும் அப்படின்றீங்க. ஒருத்தவங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸும் உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் தான் காரணம். ஒரு விஷயத்த வந்து சின்னதாக இருக்கும் போதே அது ஸ்ட்ராங்காக நின்று இப்படி நீ பண்ணக்கூடாது, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி கேள்வி கேட்ப, நீ எப்படி ஒருத்தவங்களை இப்படி அடிப்ப, அது கேமாக இருந்தாலும் கேமாக விளையாடணும். ஒரு ஃபன் கேமை கூட கேமாக விளையாட தெரியாத ஒரு கண்டெஸ்டன்ஸ். சீரியஸ்லி ஃபீல் வெரி சேட் ஃபார் சாண்ட்ரா. அண்ட் தென் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம்
உள்ளே இருக்கிறவங்களாம் இப்போ எடுத்த டிசிஷன்ஸ் ரொம்ப லாங் பேக்கே ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்களா, அது யார் சண்டை போட்டாலும், யார் யாரை தப்பாக பேசியிருந்தாலும், யார் யாரை அடிச்சிருந்தாலும், யார் யாரை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணியிருந்தாலும் யாருமே யாரையுமே இனிஷியலாக பெருசாக கொஷின் ஸ்ட்ராங்காக கேட்டதும் இல்லை. கேம்னால் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியே நான் அப்பயே ஏதாவது கேட்டால் கூட என்னையெல்லாம் ஒரு புலபூச்சி மாதிரி கூட என்னை இது பண்ண மாட்டாங்க. அப்படியே என்ன நீ வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது, நீ எங்கள் கூடலாம் வந்து போட்டி போடுற அளவுக்குலாம் யூ ஆர் நாட் இன் ஆர் கேட்டகரி அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ நார்மலைஸ் சம்திங் இந்த மாதிரி தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும்போது நடக்கும்போதே அதை வந்து ஸ்ட்ராங்காக கட் டவுன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு இவ்வளோ தைரியம் வராது. இப்படி ஒருத்தவங்களை இப்படி தள்ளி விடணும், இப்படி அவங்கள பேசணும், அவங்கள எங்கெங்கே ஹர்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ஹர்ட் ஆகும், அவங்கள எப்படி வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இட்ஸ் அ கேம் கைஸ். ஒரு வாரம் தான் இருக்குது. இப்படிலாம் இதுக்கு கண்டெஸ்டன்ஸ் உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் எல்லோரும் தான் காரணம். உள்ளே இருக்கிற எல்லோரும் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஹியூமன்ஸ் தான், எல்லோரும் தப்பு பண்ணுறது ஓகே தான். ஆனால் இன்றைக்கி நின்று கேட்ட விஷயத்த ரொம்ப முன்னாடியே கேட்டிருந்தேன், இன்றைக்கி இது நடந்திருக்காது. அதுதான் என்னுடைய கன்சர்ன். யாரையும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இல்லை.